சிவாய நம. 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பொதுவாக சனி பகவானுடைய குணன் நலல்கள், அவருடைய காரகத்தன்மை. பொதுவாக சனீஸ்வர பகவான் சொல்லிட்டாவே நீதிமான் சொல்லலாம். நீதி நியாயங்களுக்கு நம்மளுக்கு ஆள்படக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர், பண்பானவர். பல டாக்டர்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான். பல அட்வொகேட்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான். வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு ஆள்படக்கூடிய அரசியல்வாதிகளை பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மையும் சனீஸ்வரன் பகவான் தான். பல நர்ஸுகளை உருவாக்கக்கூடியது, பல கலைத்துறையில் நாடகம் நடிக்கக்கூடிய நடிப்பு தன்மையை உடையக்கூடிய கலைத்துறைகளுக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான். பல இன்பமான காரியங்களை வாழ்க்கையில் உச்ச நிலை கொடுத்து பொன்னும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையும் சனீஸ்வரன் பகவான் தான். மண்ணுக்குள்ளே கிடக்கக்கூடிய புதையல் கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனீஸ்வரன் பகவான் தான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சனீஸ்வரன் பகவானுடைய குண நலல்களை அள்ளி கொடுக்கறதுல குபேர சம்பத்து உடையவரும் சனீஸ்வரன் பகவான் தான். இதே சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் யாருக்காவது கெட்டு போச்சுன்னா என்னென்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு செருப்பு அந்து போகும், அதை தப்பிங்க. அடிக்கடி காலில் இடிபடுவீங்க, ரத்தம் வரும். அடிக்கடி கீழே விழுந்து முட்டி கிட்டி ஸ்க்ராட்ச் ஆகும். இப்படி நடக்கக்கூடிய தன்மை உண்டு. எலும்பு சம்பந்தப்பட்ட நோய், காது வலி, பல்லு வலி, இப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான். குடல் சம்பந்தப்பட்ட நோயில் கணையத்தில் வரக்கூடிய நோய், மலச்சிக்கலை உண்டு பண்ணக்கூடியவரும் சனீஸ்வரன் பகவான் தான். சனீஸ்வரன் பகவான் நல்ல உச்சத்தில் இருந்துச்சுன்னா கோயில் அர்ச்சகராகலாம், கோயில் சம்பந்தப்பட்ட கோயிலை பிளட்ஜ் பண்ணி கோயிலில் ஒரு வேலை கிடைக்கலாம், ஆன்மீகவாதியாக இருக்கலாம், ஜோதிடம் சொல்லலாம், குறி சொல்லலாம். இப்படி ஆன்மீகத்தன்மையில் அளவு கடந்த ஒரு உச்சத்தில் கொடுக்கக்கூடிய தன்மை சனீஸ்வரன் பகவான் தான். ஆனால் ஜாதகத்தில் உல்டாவா போச்சுன்னா, கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறாங்களே அவங்களுக்கு கெட்டு போனால் சனீஸ்வரன் பகவான் தான். திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் சாதுக்களாக இருந்திருக்காங்க பாருங்க, பிச்சை எடுக்கக்கூடியவங்க, அவங்களுக்கும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னா பழைய துணி, ஜட உடம்பு, முகத்தில் மலர்ச்சி இல்லாமல், அழுக்கு சட்டை, குஷ்டம், யானைக்கால் நோய், இப்படி நோயில் அடிபட்டு இந்த மாதிரி மன சஞ்சலப்பு படக்கூடியவங்களும் சனி பகவான் கெட்டு போனாதான். அப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில் நம்மளை நல்ல மேன்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்புகளுக்கு சனீஸ்வரன் பகவான் வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ஒரு ஏற்றம்னு சொல்லலாம். சாதாரண அரசியலில் இருக்கிறவன் உச்ச நிலையில் வரணுனாலும் சனீஸ்வர பகவானுடைய அருளாட்சி இருந்தால் வாழ்க்கை ஜெயிச்சு போகும். இந்த 12 ராசிக்காரர்களும் சனீஸ்வர பகவானை எப்படி வழிபடணும்? சனிக்கிழமை காலையில் 6 மணி டு 7 மணிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும், கொஞ்சமாக எள்ளு வாங்கி ஒரு பேப்பரில் முடி போட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கும் போது தலைமாட்டில் வச்சுக்கு தூங்கி விடிய காலையில் அதை சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி உடம்புல இப்படி தடவி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னாலும் உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும். புண்ணு கூட வராது, இன்னும் தெளிவான வாழ்க்கை இருப்பீங்க. கடன், நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல் துன்பத்துக்கும் சனி பகவான் தான். ஒரு மனுஷன் உச்ச நிலையிலாகவும் சனி பகவான் தான். அடிமட்ட நிலையில் பிச்சை எடுக்கிறதும், அடிமட்ட தொழில் செய்கிறதும், டிரைவிங் தொழில் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய டிரைவிங் தொழில் செய்கிறதும் சனி பகவானுடைய காரகத்தன்மை, குண நலல்கள். அப்போ இந்த சனி பகவான் மேச ராசியில் இருந்து 12 ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்களுடைய செயற்கை இடம், பொருள், ஏவல். அப்போ மேச ராசிக்கு 12வது வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆகுது. அப்போ ரிஷப ராசிக்கு 11வது வீட்டில் பயிற்சி ஆகுது. மிதுன ராசிக்கு 10வது வீட்டில் பயிற்சி ஆகுது. இப்படி இந்த ராசிகளுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்குறத தெளிவாக விலாவரியாக யாருக்கெல்லாம் யோகம், யாரெல்லாம் சனி பகவானை வழிபடணும், முறையான பக்குவங்கள் சொல்கிறேன். மேசராசி நம்பர் 1 ராசி.
மேச ராசிக்கு 12வது வீட்டில் மீன ராசியில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். பொதுவாக இந்த மேச ராசியில் 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த மேசராசி. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த 3 நட்சத்திர பாதங்கள் கொண்ட இந்த மேசராசிக்கு 12வது வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆகிறனால மேச ராசிக்காரங்க அரசியலில் பிரவேசமாகக்கூடிய ஒரு நேரம் வருது. அரசியலில் உயர் பதவி வர்றதுக்கு உண்டான ஒரு நேரங்காலங்கள் 2025 இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி இருக்கு. ஆன்மீகத்தில் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு பெரிய உயர்ந்த பதவி வர்றதுக்கு உண்டான ஒரு நேரங்காலங்கள் இருக்கு. கல்யாணம் காட்சி நடக்காமல் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2025 கல்யாண காட்சி நடக்கும். குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் குழந்தைகள் வாய்ப்பு இருக்கு. இப்படி அடிப்படையான ஒரு சாதாரண தொழிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உச்ச நிலையில் வரக்கூடிய நேரங்காலங்கள் இந்த மேசராசிக்காரங்களுக்கு சனி பெயர்ச்சி இருக்கு. நிறைய டாக்டர்கள் உருவாவாங்க. படிப்பில் சிறந்த கலைத்துறையில் சாதாரணமாக இருக்கிறவங்க உயர்ந்த நிலைக்கு உருவாகக்கூடிய நேரம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. படிக்கிற குழந்தைங்க அற்புதமாக படிப்பாங்க, லா படிப்பாங்க, வாதம் விவாதம் பண்ணக்கூடிய ஒரு சக்திகள் உண்டு இந்த மேசராசிக்காரங்களுக்கு. ஏன் புதையலே கிடைக்குன்னு கூட சொல்லலாம் ஒரு கட்ட காலத்துக்கு. ஏன்னா இப்போ உங்கள் பெயர்ச்சி 12வது வீட்டில் சனி பெயர்ச்சி. அப்போ இந்த சனி பகவான மனசார மானசீகமாக அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொன்னாலோ, திருநள்ளாறு போயிட்டு வந்தாலோ, சென்னையில் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் பொலிச்செல்லூர் போயிட்டு வந்தாலோ, காக்கைகளுக்கு நீங்கள் சாப்பாடு வச்சாலோ, ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு செருப்பு, துணி, சாப்பாடு வாங்கி கொடுத்தாலோ, ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நோயாளிகளாக இருப்பாங்க, அந்த நோயாளிகளுக்கு பிரெட்டு, பிஸ்கெட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நோயாளிகளுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க உச்ச நிலைக்கு போவீங்க. இதெல்லாம் சனி பகவானுக்கு இது மாதிரி ஒரு காரணம் செஞ்சால் பிடிக்கும் இருக்கு. நீ என்னதான் தப்பு பண்ணாலும் சரி, நீ என்னதான் தவறு பண்ணாலும் சரி, நலிஞ்சவனுக்கு அள்ளி கொடுக்கணும். பல கோயிலில் இருக்கக்கூடிய பழைய, அதாவது ஒரு கஷ்டப்பட்டிருக்கிற கோயிலில் இருக்க வேண்டிய ஐயருங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும், விளக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கணும் கோயிலுக்கு, கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு செருப்பு தானம் கொடுங்க, ஷர்ட் தானம் கொடுங்க. இப்படிலாம் காரகத்தன்மையோட சனீஸ்வர பகவான மேசராசிக்காரங்க நினச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். நல்ல ஒரு உச்ச நிலையில் வரக்கூடிய நேரங்காலங்கள் மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நடக்கக்கூடிய நேரம் உண்டு. அடிக்கடி வெளிநாடு வெளிதேசம் போகக்கூடிய தன்மைகளும் வரும். செய்கிற தொழில வியாபாரம் நடக்கும். அதுவும் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க பாருங்க, கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழில், சாதாரண தொழிலாக இருந்தாலும் சரி, கலவை கலந்து இருக்கக்கூடிய மேஸ்திரியாக இருந்தாலும் சரி, ஆர்கிடெக்டாக இருந்தாலும் சரி, அரசியலில் உயர்ந்த நிலைமைக்கு வரணுங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட தொழிலில் மேன்மை அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த மேசராசிக்காரங்களுக்கு நிறையாவே உண்டு. நம்பர் 1 ராசின்னு சொல்லக்கூடிய மேசராசி செவ்வாயுடைய ஆதிபத்தியமான ராசி. அப்போ தை, மாசி, பங்குனி மாதம்தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியும் நடக்குது. செவ்வாய் பகவானில் குரு பகவானை நீங்கள் வழிபடணும். குரு பகவானை மானசீகமாக நினச்சிக்கணும். ஒரு மாதத்துக்கும் ஒரு அதி தேவதைகள் இருப்பாங்க. அப்போ இந்த தமிழ் வருஷ பண்ணைக்கு நீங்கள் குரு பகவானையும் வேண்டணும், சனி பகவானையும் வேண்டணும். சனி திசை குரு புத்தியில் உங்களுக்கு யோகம் வரும், குரு திசையில் சனி புத்தி உங்களுக்கு யோகம் வரும். இப்படி குரு தசை நடக்கிறவங்களுக்கும் சனி தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும் உண்டு. பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசிக்கு அதி தேவதை செவ்வாய், முருகனை வழிபடுங்க. முருகக் கடவுளும் சனி பகவானும் ஈக்குவலாக உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய சக்தி உடையவங்க இந்த 2 பேரும் தான். வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கறதும் அவர் தான், தாழ்த்தி கொடுக்கறதும் அடிமட்டத்தில் கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த 2 பேரும் தான். சனி பகவானையும் வழிபடுங்க, முருகக் கடவுளையும் வழிபடுங்க. டைம் கிடைச்சா பழனி முருகன் கோயில் போங்க. இப்படி மனசார சனி பகவானை வழிபட்டுக்கு வந்த இந்த மேசராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி 12வது வீட்டில் இருக்கு. ஆனால் 12வது வீட்டில் ராகுன்னு ஒரு கிரகமும் இருக்கு. சனி பகவான், குரு பகவான் சொல்லக்கூடிய மீன ராசியில ராகு பகவானும் இருக்காரு, சனி பகவானும் இருக்காரு.
ஜாதகம் உல்டாவா போணுச்சுன்னா இல்லை நல்ல நிலைமைக்கு போனால் லாஜிகை நிறையா கட்டி விடுவீங்க, பெட்ரோல் பங்கு வச்சு கொடுவீங்க, கோயில் சம்பந்தப்படத்துல பல தீர்த்த யாத்திரைகள் பார்க்கக்கூடிய தங்குறதுக்கு விடுதிகள் நிறையா செஞ்சு கொடுப்பீங்க, பெரிய பெரிய ஃப்ளாட்ஸுங்க கட்டுவீங்க. ஆனால் இந்த ராகுன்னு சொல்லக்கூடிய 12வது வீட்டில் சனி பகவான் கூட இருக்கிறனால உங்களை அவமானப்படுத்தையும் வைக்கும். குருன்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறாரு, ஏற்கனவே இருக்கிறாரு. சனி பகவான் வந்து சேர்றாரு. ராகு பகவான் ஸ்மக்லிங் பண்ண வைக்கும், அரசுக்கு பீடை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்லவனை கூட வெறியாக்கி அவனை கொலகாரனா கூட ஆக்கி கொடுக்கும், ஏதோ காசு பணம் இல்லைன்னு சொல்லக்கூடியனால திருடக்கூட வைக்கும், ஏன் ஒரு பெண்ணால கூட அவமானமும் ஏற்படுத்தி வைக்கும். பெரிய காரு வீடு பங்களா எல்லாம் வாங்கினாலும் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய தன்மை ராகுக்கு தான் உண்டு. ஏன்னா மீன ராசியில ராகு பகவானோட சனி பகவான் சேர்ந்துருக்கலாம், உடனே பலன் கொடுக்க மாட்டாரு. ஏற்கனவே இருந்திருக்கிற ராகுவோடைய தன்மையில தான் இந்த சனி பகவான் பலன் கொடுப்பாரு. கெட்டவனை நல்லவனாக்கக்கூடிய தன்மை கொடுப்பாரு. பொதுவா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். பொதுவா இந்த ராகு பகவான் ஸ்மக்லிங் பண்றதுக்கு தூண்டும் சனி பகவானை. இவனை தப்பு பண்ண வைக்கணும், இந்த மீன ராசிக்காரனை அவமானம் ஏற்படுத்தி வைக்கணும், அவப்பேர் ஏற்படுத்தி வைக்கணும், கொலை களவு கற்பழிப்பு இப்படியாம்பட்ட ஒரு செய்தியில இவனை அவமானப்படுத்துன்னு சொல்லக்கூடிய எண்ணம் உடையது ராகு பகவான். இருந்திருந்தாலும் சனி பகவான் ஒரு டாக்டர், சனி பகவான் நீதிமான், நீதிக்கு நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான தெய்வம் சனி ஈஸ்வர பகவான். ஈஸ்வர பட்டம் வந்து சனீஸ்வரனுக்கு உண்டு, முனீஸ்வரனுக்கு உண்டு, வேற யாருக்கும் ஈஸ்வரன் பட்டம் கொடுக்கல. ஏன்னா சனி பகவானுடைய தகப்ப சூரிய பகவான். அளவு கடந்த ஒரு அமைப்பு இருக்கு. எல்லா கிரகத்திலையுமே ஒரு அமைப்பா உள்ள சனீஸ்வர பகவானுக்கு இந்த மேச ராசிக்கு 100க்கு 100 பலன் வரப்போகுது. சின்ன 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 கிஃப்ட் கொடுங்க, குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுங்க. இப்படி இருந்தீங்கன்னா நீங்க உச்சநிலையில் அடையக்கூடிய தன்மை சனீஸ்வரன் பகவான் நல்ல நிலைமைக்கு உண்டு. ஜாதகம் உல்டா போனுச்சுன்னா அரசுக்கு பீடை ஏற்படுத்தி கொடுப்பீங்க, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆள்படுவீங்க. மண்ணு பெண்ணு பொண்ணு ஆசைப்படாதீங்க. மண்ணுக்காக ஒரு பெண் பேச்சை கேட்டு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஒரு பொண்ணு, அதாவது ஒரு பொண்ணுக்கு நீங்க ஆசைப்பட்டு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணு கூட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடிய பெண்ணுக்கு ஆறுதலா பல நன்மைகள் செஞ்சு அவங்களையே அபகரிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் வந்தா மாட்டிக்குவீங்க. இப்படி உல்டாவா போகாம இருக்க சனீஸ்வர பகவானை பரிபூர்ணமா வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். 2025 2.5 வருஷம் சனீஸ்வர பகவான் இருப்பார் ஒரு ராசியில. உச்ச நிலைக்கு நீங்க போவீங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்தீங்கன்னா தர டிக்கெட் ஆயிடுவீங்க. அதனால அண்ணனை சனி பகவான் வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். ஏன் 2026 வரக்கூடிய தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலை நிர்ணயம் பண்ணக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு தான் உண்டு. அப்ப மேசராசிக்காரங்க சனி பகவானை மனசார வேண்டிங்கன்னா ஏதோ ஒரு பதவி, ஏதோ ஒரு அமைப்பு, ஜட்ஜா சாதாரண அட்வொகேட்டான ஜட்ஜாகக்கூடிய ஒரு வாய்ப்பு, கலைத்துறையில் சாதாரணமாக இருக்கிறவன் உயர்ந்த நிலையில் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு உண்டு. ஆனால் ஆசை பாசமாக அடுத்தவன் மனைவி மேலே ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கெட்டுப்போச்சு. அப்படி ஒரு தன்மையும் வரப்போகுது. ஏன்னா 12வது வீடு துர்ஸ்தானம். 6, 8, 10, 12 இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலன். 12வது வீடு மீன ராசிக்கு பேசிக்கிறனால பலன் குறைஞ்சு போனுச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். யாராவது செருப்பு போட்டு வரும்போது செருப்பு அந்து போச்சுன்னா சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பல்லு வலி, காது வலி, கணையம் பிரச்சனை, எலும்பு பிரச்சனை ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னா சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். முறையா சனி பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க, மனசார வேண்டுங்க, குறையில்லாமல் வருவீங்க. இந்த மேச ராசியில் இருக்க வேண்டிய 3 நட்சத்திரக்காரங்க அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான், பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அப்ப கேது, சுக்கிரன், சூரியன் 3 கிரகம் இருக்கு, பலமான கிரகம். ஆனா 12ஆம் இடத்துல சனி பகவான் பெயர்ச்சி உச்சநிலைக்கு வரும். இப்படி ஏதாவது ஒரு சிலுமிசத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா சிறைவாசம் தான் போவீங்க. அரசுக்கு பீடை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. பார்த்து பணிவிச்சு தான் குலதெய்வத்தையும்
சனி பகவானையும் மனசார வழிபட்டு வாங்க. சூப்பராக இருக்க வேண்டிய ஜாதகம் மேச ராசி. அற்புதமான ராசி.